மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 14 ஜூலை 30 வியாழக்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உத்தியோக ரீதியான பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். பொதுவாக ஏதாவது ஒரு முக்கிய காரியத்தை தொடங்கணுன்னா அதை இந்த நாளில் செய்யலாம். ஒரு செயல் தொடங்குறோன்னு சொன்னால் அந்த சமயத்தில் நமக்கு எந்த செயலும் அதற்கேற்ற மாதிரி சில அம்சங்கள் இருக்கணும். திதி வார நட்சத்திர யோக காரணம்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களில் ஏதாவது ஒன்று நமக்கு துணையாக இருக்கும். செயல் செய்யக்கூடிய நேரத்தில், தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹோரை நமக்கு அனுகூலமாக இருக்கணும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் சாதகமாக இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று நம்ம அது என்ன செயலோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு ஒன்று அமைத்து கொண்டால் போதுமானது. அப்படி இன்றைக்கு வாரம் குருவுடைய வாரமாக இருக்கிறது. அந்த வாரநாதன்னு சொல்லக்கூடியவர் உச்சபலத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம். வாரநாதனோடு சூரியன் சேர்ந்திருக்கார். அவர் 4ஆம் இடத்துல இவங்க இருக்காங்க. அந்த 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார். அப்போது ஒரு செயல், ஒரு கடமை, ஒரு வேலை அதை தொடங்குறோன்னா எல்லாருக்குமே அது வெற்றியில் தானே போய் முடியணும்னு ஆசை இருக்கும். அதற்காக தானே எதையுமே நம்ம செய்கிறது. கணக்கு தெரிஞ்சு ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு யாரும் செய்ய போகிறது இல்லை. அப்படி இன்றைய நாளில் நீங்கள் எதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடங்கலாம், ஆரம்பிக்கலாம், செயல்படுத்தலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுயமாக வளர்ச்சி அடைய முடியல, முன்னுக்கு வர முடியல, வெற்றி பெற முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய துணையோடு அதை அடைய முடியுமா? அல்லது ஒரு கன்சல்டிங், நமக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒருத்தர்கிட்டருந்து சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு அதன்படி செயல்படுறது. அப்படி செய்யும்போது வெற்றி பெறலாம். இதை மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவர்கள், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க. அப்பப்போ இது போல் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க அதை பணம் கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையிலையோ அதை பெறுறாங்க. ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வெற்றி அடையாதவர்கள், கொஞ்சம் வயது குறைந்தவர்கள் அதை எப்படி ஒருத்தரை சொல்லி நான் கேட்டுக்கிறது, நானே தான் செய்வேன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட செய்யாமல் இருக்கிறோம். இதை ஏன் ரிஷபராசிக்கு சொல்கிறேன்னா, ரிஷபராசிநாதன் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பார். அப்படி இல்லாமல் எதை செய்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட நிபுணர்களிடத்தில் பேசுறது, கேட்குறது, அல்லது அது போல் இருக்கக்கூடியவங்க எதில் புக் எழுதியிருப்பாங்க, கூகுளில் இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், அதை பார்த்து தேடி கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் வெற்றி அடையலாம். மிதுனராசி அன்பர்களே, சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. இன்றைய நாளில் அவர் சுயச்சாரத்தில், அதன் பிறகு செவ்வாய் சாரத்தில் இருப்பார். அப்போ சுயச்சாரத்தில் இன்று மாலை 5:45 மணி அளவு வரைக்கும், ஏறக்குறைய ஒரு 6 மணி வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் பரவாயில்லை. ஏன்னா அவர் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் 2ஆம் வீடுன்றது குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, கவச்சம் போல் இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அதன் பிறகு செவ்வாய் சாரத்தில் சந்திரன் வராரு. செவ்வாய் 6ஆம் அதிபதி, இப்போ 12ல் இருக்கார். அப்போ மாலை நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல், விரயம், கஷ்டம் ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து அதை தவிர்க்கணும். அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னு சொன்னால், சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரத்தில் கிளம்பி கோயிலுக்கு போயிடணும். அப்படி போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நாள்னு சொல்லலாம். ராசியாதிபதி தன்னுடைய சுயச்சாரத்தில் சஞ்சரிக்கிறது, குருவுடைய தொடர்பு பெறுவது, சூரியன் தொடர்பு பெறுவது, மாலை நேரத்தில் செவ்வாய் சாரம், அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் சந்திரனுக்கு 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகம்னு இந்த நாளில் தாராளமாக சொல்லலாம். மனமானவர்கள் மகிழ்ச்சியோடு ஒருமித்த கருத்தோடு இன்றைய நாளில் இருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொஞ்ச நாள் போக்கில் தன்னுடைய மனைவியுடைய பெயரையும் அதில் சேர்த்துருவாங்க. அவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலி, அந்த கப்புள், அவங்க இந்த நாளில் நல்ல பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் தன்னுடைய மனைவிக்காக வேலை தேடிக்கொண்டிருப்பாங்க. அவங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் இன்றைய நாளில் நல்ல பலன் பெற போகிறீங்கன்ற அர்த்தம். கல்யாணத்துக்காக பொண்ணு தேடக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் பொண்ணு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் கடன் தேவைன்னா முயற்சி செய்யலாம். கடன் வாங்கி அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன தான் தீர்வு,
எப்படித்தான் நான் கடன் அடைக்க முடியும்? நல்லா தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் செலவாயிடுது, சேர்க்க முடியல, கடன் அடைக்க முடியல. ஒருத்தர்ட்ட போய் நிற்கிறதுக்கும் பிடிக்கல, எக்ஸ்கியூஸ் கேட்கவே எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் இருந்தால், கடன் அடைக்கிறதுக்கு வழி என்ன? கூடுதல் வருமானத்திற்கு வழி என்ன? அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது சொத்துக்களை விற்று கடன் அடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அதை இன்றைய நாளில் செயல்படுத்தலாம். செயல்படுத்தி கடன் பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து விடுபட்டு வருவதோ இந்த நாளில் அனுகூலமான இருக்குது. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய அறிவாற்றல், கல்வி, வித்தை இது உங்களுக்கு பயன்படும். படித்த படிப்புக்கு ஏற்ற அந்த துறையிலேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் காத்துட்ருப்பாங்க. வேறு வேலைகள்லாம் கிடச்சி கூட போகாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு அருமையான நாள். இந்த நாளில் இந்த படிப்புக்கான வேலை கிடைக்கிறதுக்கான அம்சம். சில பேர் ரொம்ப பாடுபட்டு மற்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராத ஒரு வித்தையை பழகியிருப்பீங்க, ஒரு கலையை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதை வீண் போக விடக்கூடாது. அதை சுத்தமாக மறந்துட்டு போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதோ, இல்லை அதை செய்யாமல் சும்மாவே இருக்கிறதோ, அது உங்களுக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அந்த விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துறது, வெளியில் கொண்டு வர்றது, அந்த ஒரு பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு ஏக்கம் தீரக்கூடிய நாள்னு சொல்லலாம். துளாராசி அன்பர்களே, இன்றைக்கு உற்சாகமாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்பட போகிறீங்க. பார்க்கும்போதே உங்கள்கிட்ட அந்த ப்ளசன்ட் லுக் இருக்கும். மற்றவங்க என்ன ஏதாவது ஸ்பெஷலாக இன்றைக்கின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு சொன்னால் அவர் வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் பார்க்கும்போதே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி கொஞ்ச நாளாக நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அந்த சந்திரன் முழுமையான பலனை தரக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அவர் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ஜீவனம், ஒருத்தருடைய ஜீவனம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை வச்சு எல்லாத்தையுமே அவர் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதனால் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு பலனை பெற்று அது உங்களுக்கு நம்பிக்கையை தரப்போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப ஈஸி இல்லை, கடினமான ஒரு இலக்கு, ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை, லாங் டேர்மில் ரொம்ப காலம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒன்றை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது மெச்சூர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். உடல் எடையை அதிகரித்து இருக்கக்கூடியவங்க அந்த உடல் எடையை, கொழுப்பு அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுவாங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டு விட்டுருவாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஷார்ட் டைம் கிடையாது, ரொம்ப நாள் ஆகும். எப்படி அந்த உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் தான் ஆயிருக்கும், அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், வருஷக்கணக்காக இருந்திருக்கும். அதே மாதிரி அது குறையறதுக்கும் கூட அவ்வளோ நாள் ஆகும், அதில் பாதி நாளாவது ஆகும். அதை செய்யணுன்னா இன்றைய நாளில் செய்யலாம். இப்படி எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சால் தான் பலன் கிடைக்குமோ அதை இன்றைய நாளில் செய்யலாம். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களுடைய செல்வம் சேர தொடங்கக்கூடிய ஒரு அம்சம். பணம் தேவையில்லாமல் நிறைய வழியில் செலவாயிட்டே போயிட்டுருக்கு. அதை கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை தெரிந்து கொள்வது. அது என்ன வழியாக இருக்கும்னா நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால், ஒருவருக்கு நிறைய செலவு ஆகிட்டே இருக்கிறதோ, கையில் பணம் தங்கவே இல்லையோ, அவர் என்ன பண்ணலான்னா, ஜாதகம் பார்த்து தன்னுடைய மனைவி மக்களில் யாருக்கு பணம் நிற்கும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதத்தை வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்க சொல்லி மனைவி இடத்துல விட்டுடலாம். அதற்கு அடுத்து என்ன பண்ணனா, குழந்தைங்க கிட்ட கொடுத்து வாங்கி செலவு பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டே வரோன்னு சொன்னால் யாருக்கு பணம் நிற்கிறதுன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு வக்ரகதியில் இருக்குது, அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் அந்த பணம் உங்களுக்கு தங்கிறதுக்கான வழி தெரியும். மகர ராசி அன்பர்கள், உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. ராசியில் சந்திரன் இருக்கும்போது என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போது ராசியில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மகரம். அப்போ செவ்வாய் உச்சம், தேவையில்லாமல் அதிகமாக கோபப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகம் தன்னை அறியாமலே வரும்.
ரெகுலராக ஒருத்தர் வந்து வாகனங்கள் இயக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் செல்ஃபாக வந்து டிரைவ் பண்ணிவிட்டு தன்னுடைய பைக்கையோ காரையோ எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றார். டெய்லி பழக்கம்னா, இந்த செவ்வாய் வந்து ராசியோடு சம்மந்தப்படும் போதெல்லாம் அவரை அறியாமலே அவர் அதிகமாக வேகமாக பயணிப்பார். அப்புறம் கண்ட்ரோலுக்கு வருவார். ஏன் நம்ம வேகமாக போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு அந்த கிரகங்களுக்கு சக்தி இருக்கிறது. இன்றைக்கு அந்த மாதிரி இந்த ராசியில் சந்திரன் இருக்கிறனால எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த சந்திரன் வந்து ராசியிலிருந்து சுபர்களுடைய தொடர்பு பெறுவதனால என்ன ஆகும்னா, அது நல்ல எண்ணங்களாக இருக்கும். நல்ல நல்ல ஐடியாலாம் வரும். அதே போல் வந்து நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். எல்லோரோடும் சேர்ந்து இருக்கணும், தனித்து இருக்கிறது ஒன்றும் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரிலாம் சித்தாந்தங்கள்லாம் தெரிய வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு பெரும் செலவு செய்து ஒன்றை செய்யணுன்னா அந்த விஷயங்களை செய்ய முடியும். ஒரு வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரணும், ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும்னு சொன்னால் அதை பற்றி இன்றைய நாளில் யோசிக்கலாம். ஒரு சொத்து வாங்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் யோசிக்கலாம். வெளிநாட்டில் போய் படிக்கணும், அங்கேயே தங்கணும், அங்கே யூனிவர்சிட்டியில் காலேஜில் சேரணும், ஃபீஸ் கட்டணும், சாப்பிட்ணும், படிக்கணும். அது 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அப்போ பெரும் தொகை செலவாகும். லட்சங்களை தாண்டி கோடிகளில் வந்து நிற்கும். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களால் சிந்திக்க முடியும், பிளான் பண்ண முடியும். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டையோ வாகனத்தையோ சரிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம், பிள்ளைகளை சரி பண்ணுற ஒரு அம்சம் கூட இருக்கிறது. பிள்ளைங்க வந்து சரியாக படிக்கலை, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, அல்லது வந்து சேரக்கூடாத பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்களுடைய சுபாவம் மாறுகிறது அப்படின்ட்டுலாம் இருந்தால் சரி பண்ணுறதுக்காக இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைக்கு திருவோண நட்சத்திரம் மாலை 5:45 மணி அளவு வரைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து ஒரு விரதம். அது வந்து சிரவண விரதம்னு சொல்லுவோம். சிரவணம்னு சொன்னால் திருவோணம் அப்படின்றது அர்த்தம். இப்போ திருவாதிரை அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மார்கழி மாதத்தில் திருவாதிரை வரும்போது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது. அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தை கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க, அஸ்வினி அஸ்வதின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கும், வடமொழி பெயர் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போது அதை சொல்லி தான் அந்த நட்சத்திரத்தின் பெயரை கிருத்திகை விரதம் எப்படி சொல்கிறோமோ அதே போல் வந்து திருவோண விரதம், அதுதான் வந்து சிரவண விரதம்ன்றது. இந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த விரதம் அனுஷ்டிக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், முதல்ல நல்ல பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், பாண்டவர்களுக்கு எப்படி அந்த கண்ணன் கூடயே இருந்து எல்லா கஷ்ட காலத்திலையும் அவங்கள காப்பாற்றினாரோ, அதுபோல் நாம் இந்த சிரவண விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்கும்போது பெருமாள் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்துகிற மாதிரி நம்ம அதை உணர முடியும். அது நடக்கும். ஏன்னா சந்திரன்றவர் மனோகாரகன். நம்முடைய வெற்றி தோல்வி நம்ம செய்யக்கூடிய செயல் அனைத்திற்கும் நம்முடைய மனம்தான் காரணம். மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்கிறோம், அதை தான் நம்புகிறோம், அதை தான் எதிர்க்கிறோம், அதில் தான் கோபப்படுறோம். அந்த மனோகாரகன் சந்திரன் சம்பந்தமான ஒரு நாள். அவர் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் 3 நட்சத்திரங்களை கொண்டவராக இருக்கார். அதில் இந்த திருவோணம் விசேஷமான ஒரு நட்சத்திரம். அது நட்சத்திரங்களுடைய வரிசையில் 22வது நட்சத்திரமாக இருக்கும். அது கூட வைநாசிகம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. காலபுருஷனின் 10ஆம் இடமாக இருக்கும். அதுபோல் நிறைய கணக்கு அதுக்கு இருக்கிறது. அதனால் இந்த சிரவண விரதம் முடியாதவங்க விரதம் இருக்க முடியலன்னு சொன்னால் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுது. அதை இன்றைய நாளில் செய்யலாம். மனமகிழ்ச்சியோடு எப்போதும் இருக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.